இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோல் பார்பிக்யூ டி நகருக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். லைக் எப்படின்னா வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய இருக்குது. ரீசெண்டாக யாரும் அப்லோட் பண்ணல, நான் வரதுக்காக செக் பண்ணேன். ஸோ இப்போ அதனால வந்து இதே ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பீஸாவாம் ட்ரை பண்ணீங்களா? ஏன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கமான் வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் 3 நாட்கள் ஓகே தான், சூப்பராக சூடு லைட்டாக கம்மியாக இருக்கும். ரைட்டாக ஆறிடுது, இதை காட்டேன். ஓகே, போ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பானிபூரி. எப்படி இருந்தது பானிபூரி? நல்லா இருக்கா? பானிபூரி சூப்பராக இருக்குன்னு சொல்கிற ஒரே இல்லைங்களா? என்னது ஹனி சிக்கனா? சரியான ஸ்வீட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கா. ஓகே, எவ்வளோ ரேட்டிங் எவ்வளோ தரலாம்? அது ஒரு 2.5 ஸ்டார். எப்படி இருக்கு? என்னண்ணே இங்கிலீஷ்கார மேடம் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, கையில் சாப்பிட வேண்டியதானே? சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? எஸ், திஸ் இஸ் our ஸ்டைல். ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு? பன்னீர், வாட்டர்மெலன், பைனாப்பிள், மஷ்ரூம். வேற என்ன வந்திருக்கு? எவ்வளோ? மஷ்ரூம், பைனாப்பிள் கொதிச்சுட்டு இருக்கு. பன்னீர் ரெடி ஆகி மெயின் டிஷ்லாம் வரப்போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பை பை. அடுத்து தந்தூரி சிக்கன் வந்திருக்கு, அது வந்து போட்டு நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கையிலே சாப்பிட்லாம், கஷ்டப்பட்டு ஸ்பூனில் சாப்பிட்டுருக்கா. அட் லாஸ்ட் பார்பிக்யூ ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. என்னென்ன வச்சுருக்காங்க? அப்புறம் பன்னீர் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டுருந்தோம். ஓகே, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. என்னது ஃபிஷ்ஷா? சிக்கன் நினைக்கிறேன், சிக்கன். அதாக்கா பாஸ் ஆஃப் விஷ்ணு ஒரு ஐட்டம் அருமையாக இருக்காப்புல. ஒரு பைட்டு போவோம், கஷ்டமாக இருக்காங்க. அப்படியே முழுங்க சொல்கிறாங்க, அது முடியாது, சூடாக இருக்கு. லெமன், பட் ஆனால் நல்லதா இருக்கு. மட்டன் ஷீக் கபாப் வந்தது, பட் அதை நான் வந்து வீடியோவில் காட்டுறேன், சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதான் மட்டன் ஷீக்கு. பட் எனக்கு வந்து இதில் எல்லாத்துலேயும் பிடிச்சது இந்த ஃபிஷ்ஷு தான், சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. இப்போ ரேபிட் கேட்டிருக்கோம், ரேபிட் வாங்குறோம். ரொட்டி சொன்னேன், எடுத்துகிட்டு வராங்கன்னா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு எதனா ட்ரை பண்ணலான்னு மெயின் டிஷ் சொன்னேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸு ஆவரேஜு. சில்லி ஃபிஷ்னு ஒரு ஐட்டம், தயவு செஞ்சு ட்ரை பண்ணி தரீங்க. அது மட்டும் அவசரப்பட்டேன்.
நோ கர்ட் ரைஸ். ஐம் அலர்ஜிக் டு கர்ட் ரைஸ். ஒன்றும் இல்லை, இது ஜூம் பண்ணுங்க. வெறும் சூப்பில் வந்து ஃபிஷ்ஷை வந்து போட்டு சைனீஸ் டிஷ் மாதிரி. இந்த டால்லாம் வந்து ரொட்டி வரும்ன்ற நம்பிக்கையில் வாங்கி வச்சிருக்கேன். பார்ப்போம். ரொட்டி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு போவோம். டால் சூப்பராக இருக்கு. எனக்கு பிடிச்சி டால். டால் மக்கனே நினைக்கிறேன். பட்டர் சிக்கன் இருக்கு. மட்டன் ஒரு பீஸ் ட்ரை பண்ணுவோம். மட்டன் இது. மட்டன் ஒருத்து. என்னப்பா? பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாம். அது வந்து புது விதமான ஒரு காம்பினேஷன். ஜப்பான்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து சைஸ் சின்னதா இருக்கிறதுனால எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கு. மேங்கோ மலாய் குல்ஃபி சொல்லிடுவோம். அதான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 18 ஆயிடுச்சு. மூங் தால் அல்வா ஆல்ரெடி சுகர் 600 தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்படியா? உங்களுக்கு தான் சேர்த்து சொல்லியிருக்கேன். எனக்கும் சேர்த்தா சுகர் அதிகமான மயக்கம் வருமா என்ன? அதெல்லாம் வர இது சூப்பரா இருந்துச்சு. ஜிலேபி தான். அப்படியா? இதை ட்ரை பண்ணீங்களா? மூங் தால் அல்வா. சாப்பிட்டு ஒரு நாள் தானே. இதுலதான் நிறைய முந்திரி பாதாம்லாம் போட்டு புஜ்டிக்கா இருக்கிறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? மேங்கோ ஃபிளேவர் தான். இதுக்கு ரெடி பண்ணுது. என்னோட டெக்கரேஷன் எப்படி தெரியுமா? நீங்க வந்து கட் ஓபன் பண்ணணும். கட் ஓபன் பண்ணீங்கன்னா சென்டர்ல இருப்பாப்ல. என்ன இருப்பாப்ல? சாக்லேட் சிப்ஸ், ஜெம்ஸ். அப்படியே எந்தல வந்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியா இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ஓபன்லாம் பண்ண வேணாம். அப்படியே எழுதி போட்டு வாயில. டெக்கரேஷன். இவ்வளோ காசு கொடுத்து வந்துட்டு மயக்கம் வருதான் சாப்பிட்டு. அதனால பாவம் மாங்காவும் வெள்ளரிக்காவும் சாப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்னும் வேணுமா? போதுமா? ஓகேவா? பான் ஐஸ்கிரீம். ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாங்காய் பீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே, வெட்டுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே டு எஸ். Thank you. அடுத்து இப்ப என்ன லாஸ்டா? லாஸ்ட் எண்டிங். எண்டிங் என்னது? பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். முந்திரி. சாக்கோ சிப்ஸ். சாக்கோ சிப்ஸ். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு சொல்லுங்க.
பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்தது? அப்புறம் ஆக்வர்டாக இருந்ததா? நல்லா இருந்தது. ஓகே ஓகே, இதுக்கு மேலே பாட்டு மட்டும் எனக்கு புரியல. லாஸ்ட்டாக வெளியில் போயிட்டு எப்படி இருந்ததுன்னு எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு முடிச்சுக்கலாம். அதாவது ஓகே, இப்போ நம்ம வெளியில் கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பார்பெக்யூ வந்தோம், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு பர்த்டே பேபி இவங்களுக்கு கேட்போம். இவங்க பர்த்டேக்காக தான் நம்ம வந்து பார்பெக்யூக்கு வந்தோம், ட்ரீட் வைக்கிறதுக்காக. அதனால் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதான் என்னென்ன டிஷ்ஷு சாப்பிட்டீங்க? எந்த டிஷ் உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது? பாஸ்தா, பீட்சா, ஓகே ஸ்பீகான், ஓகே. அப்புறம் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க? ஓகே, அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? ஃபிஷ்ஷும் ப்ரானும் ஸ்மெல் வந்துச்சு. ஸ்மெல் வந்ததா? ஆமா. பட் எனக்கு அப்படி தெரியல, நல்லா தான் இருந்தது. ஸ்மெல் வந்துச்சு. ஓகே. மத்தபடி மத்தது எல்லாமே ஓகே. தந்தூரி சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஹனி சிக்கன் சூப்பர். ஓகே. ஹனி சிக்கன் ஆனால் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல. மெயினா வந்து டெசர்ட்ல ரபடி அண்ட் ஜிலேபி ஆசமா இருந்துச்சு. ஆசமாக இருந்ததா? ஓகே. கடைசியில கேக் கட்டிங் அப்போ ஒரு பாட்டு பாடினாங்க, சூப்பரா இருந்துச்சு. கேக் கட்டிங் அது ஆக்சுவலாக நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் வந்து பிக் பார்பெக்யூ போனேன். பிக் பார்பெக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் வெட்டினாங்க, ஜஸ்ட் ஹாப்பி பர்த்டே அந்த சாங் பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு விட்டு முடிச்சாங்க. பட் இது வந்து சேரப் பண்ணுற மாதிரி எல்லாரும் ஒன்றா நின்று வந்து பெர்ஃபார்ம் பண்ணது சூப்பராக இருந்தது, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தால் வீக் டேஸில் போனீங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். கோல் பார்பெக்யூ ரேட்டும் ஓகே தான். அதே மாதிரி வந்துட்டு இப்போ அடுத்து மம்மி வந்து எப்படி நல்லா இருந்தது? என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சது? அவங்க சீட்டு பின்னாடி இருக்கிறாங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஹனி சிக்கன் பிடிச்சிருந்ததா? பீட்சா பிடிச்சிருந்ததா? குலோப் ஜாமுன் கம்மியாக ஒரு 8 குலோப் ஜாமுன் கம்மியாக சாப்பிட்டாங்க. இங்க ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம்க்கு 7 குலோப் ஜாமுன் வச்சு அதுல வந்து 3 இந்த பொண்ணு சாப்பிட்டுச்சு, 2 மம்மி சாப்பிட்டாங்க. குலோப் ஜாமுன் ஒன்னு கூட ஃபுல்லா சாப்பிடல. அது போய் நம்பாதீங்க, ஓகேவா? வீடியோ ப்ரூஃப் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே ஓகே தான். ரேட் வைஸ் எல்லாமே ஓகே. அதே மாதிரி ஒரு பார்பெக்யூ வந்து நார்மலாக உங்களுக்கு ஆவரேஜாக 800 கொடுக்குறது வந்து ஓகே தான், கொடுக்கலாம். ஒன்றும் அதிகமான ரேட்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் கேட்டப்போ வந்து 860 சொன்னாங்க. பட் உங்களுக்கு ஆஃபரோட சேர்த்து 800 சொன்னாங்க பில்லு. ஸோ நான் வந்து எனக்கு 800னா 3 பேருக்கு வந்து 2400. அதை வந்து ஸ்விக்கியில் வந்து நீங்கள் டைன் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஸ்விக்கி யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி யூஸ் பண்ணாதவங்க ஸ்விக்கி ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆர்டரில் வந்து தனியாக வந்து டைன் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு கோல் பார்பெக்யூ அந்த ரெஸ்டாரண்ட் நேம் போட்டுட்டு அந்த பிரான்ச் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அப்ளை ஆஃபர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபர் காட்டும். கண்டிப்பாக வந்து 200லேருந்து 300 இருக்கும் உங்களுக்கு ஓவரால் பில்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்விக்கி டைனோட்டில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தனியாக செப்பரேட்டாக அது ஒரு ஆஃபர் வரும். பட் ஆனால் இங்கே என்ன ஒரு இதாகிடுச்சுன்னா இவர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கார்டு இல்லை கேஷில் பே பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து 800. இல்லை நீங்கள் ஸ்விக்கியில் பே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து 860 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நான் 860 தான் இப்போ பே பண்ணேன். 860 பே பண்ணாலுமே எனக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக ஓவராலாக வந்து 2250 தான் வந்தது. ஸோ எப்படியா இருந்தாலும் எனக்கு 2400லேருந்து ஒரு 150 ருபீஸ் எனக்கு வந்து சேவ் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே பார்பெக்யூ இல்லை வெளில பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போகிறது இருந்தாலும் பில் பே பண்ணும்போது ஸ்விக்கி டைனோட் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டு அதில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் வரும். ஸோ அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அதே மாதிரி ஆமாம், முக்கியமாக ஒரு விஷயம், புதுசாக 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு தேங்க்யூ. நான் உங்களுக்கு அங்கேயே பாய் சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். நீங்கள் ஃபேமிலியோடு இருந்ததுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அவங்களே வந்து என்கிட்ட பேசி நீங்கள் யூடியூபரான்னு கேட்டு அவங்களே வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் ஒரு குட்டி கவர் ஆகிருக்காரு. எல்லாருக்கும் மரியாதையாக சொல்லுங்கள். ஒரு குட்டி தம்பி வந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிட்டு வர போனாரு. ரொம்ப தேங்க்யூ பிரதர். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் நான் வந்து போடுறேன். முக்கியமாக அந்த 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நீங்களும் வருவீங்க, பின்னாடி இருக்கீங்க நீங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மற்ற எல்லாருக்குமே சேம் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிர்மல் கிரியேஷன், நிர்மல் ராஜ். பாய் சொல்கிறேன்.